ஆண்டவரிடம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குறமே. ஆண்டவரிடம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குறமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார் இனி எல்லாம் கருதே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார் இனி எல்லாம் கருதே. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவரால் மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவரால் மொழி கேளுங்கள். ஆண்டவரிடம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குறமே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான கனவில் புனித சூசையப்பருடைய பக்தர்களை, மாதத்தின் கடைசி புதன்கிழமை கனவில் புனித சூசையப்பருடைய நவநாள். கனவில் புனித சூசையப்பர் கடவுளுக்கு ஏற்புடையவராக இருந்தவர். கடவுளுடைய திட்டத்தை கனவில் கூட ஏற்று நிறைவேற்றியவர். மரியன்னையின் தேவைகளை மரியன்னை சொன்னாமலே பொறுப்புள்ள கணவராக கடவுளுடைய தாயை பராமரித்தவர். தாயையும் குழந்தையையும் பெத்லகேமிற்கு அழைத்து சென்ற போதும் எகிப்திற்கு அழைத்து சென்ற போதும் அவர்களை பாதுகாத்து பராமரிப்பதிலே இறை வல்லமை நிரம்பி வழிந்தவர். இந்த கனவில் புனித சூசையப்பருடைய அளப்பரிய மேன்மைகளை பற்றி விவிலியத்திலே அதிகமாக சொல்லப்படவில்லை என்றாலும் அவர் நீதிமான் என்றும் அவர் யாரையும் பழிவாங்கவோ யாருடைய பெயரையும் கெடுக்கவோ விரும்பாத நல்லெண்ணம் கொண்டவர் என்றும் பார்க்கிறோம். தன்னுடைய மனைவி திருமணத்திற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியினால் கருவுற்றிருந்ததை அறிந்த போது அவரை மறைவாக விலக்கிவிட விரும்பினார். அவரிடம் புனிதமான பயம் இருந்தது. கடவுளுடைய தாய்க்கும் கடவுளுக்கும் தன்னால் எப்படி பணி செய்ய முடியும்? கடவுளுடைய தாய்க்கு கணவராக இருக்க முடியுமா? கடவுளுடைய மகனுக்கே வளர்ப்பு தந்தையாக என்னால் எப்படி இருக்க முடியும்? எந்த விதத்திலும் நான் தகுதியற்றவன் ஆயிற்றே என்று ஆண்டவரே இது வேண்டாம் என்று என்னால் இருக்க முடியாது என்பது போல அவர் புனித அச்சத்தினால் மரியன்னையை மறைவாக விலக்கிவிட விரும்பினார். ஆனால் பரிசுத்த ஆவியின் வல்லமை இவர் மீது வந்தபோது, ஆண்டவருடைய வார்த்தை இவரை உறுதிப்படுத்திய போது, அவர் கனவிலிருந்து விரைந்தெழுந்து வானதூதர் தனக்கு சொன்னபடியே விரைந்து சென்று மரியாவை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார். 4 கனவுகளிலுமே கனவின் இறுதியில் கடவுளுடைய திட்டத்தை அவர் விரைந்து நிறைவேற்றிய புனிதராக இருக்கிறார். அவர் வாழ்நாள் முழுவதும் தன் மனைவி மரியாவோடு சேர்ந்து தன் மனைவியை கடவுளுடைய தாயாக மதிப்போடும் மரியாதையோடும் வணக்கத்தோடும் நடத்தினார் என்பதனால் தான் ஆண்டவர் குழந்தை இயேசு கோயிலில் காணாமல் போன போது கூட தகப்பனாக ஆணாக எந்த கருத்தையும் வெளிப்படுத்தாமல் அன்னை மரியாள், நானும் உன் அப்பாவும் நானும் உன் தந்தையும் கவலையோடு உண்மை தேடிக்கொண்டிருந்தோமே என்று மரியன்னை பேசுகின்ற நிலையை பார்க்கிறோம். தன் மனைவி என்று பாராமல் கடவுளுடைய தாய், அவருக்கு கடவுளுடைய திருவுளம் தன்னை விட அதிகமாக தெரியும். கடவுளுடைய தாய்க்கும் கடவுளுடைய திருமகனுக்கும் தகுதியுள்ள பாதுகாவலராக பரிந்துரையாளராக சூசையப்பர் இருப்பார் என்று கடவுள் கண்ணில் பட்டார். தன் மகனுக்கு தன்னை போல
தகப்பனாக இருக்க தகுதியுடையவர் என்று சூசையப்பர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அந்த சூசையப்பர் அருளாட்சி புரியும் கனவின் புனித சூசையப்பருடைய திருத்தலம் அரிமளத்தில் இருக்கிறது. இந்த அரிமளத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் கனவின் புனித சூசையப்பர் நவநாளும் திருப்பலியும் நடைபெறுகிறது. 19ஆம் தேதியிலே குணமளிக்கும் ஆராதனையும் நவநாளும் குணமளிக்கும் திருப்பலியும் அன்னதானமும் சிறப்பு நவநாள் ஆராதனையாக நடைபெற்று வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தமிழகமெங்கும் இருந்து பலன் பெற்றிருக்கிறார்கள். கனவின் புனித சூசையப்பருடைய இன்றைய நவநாளை நிறைவேற்றி கனவின் புனித சூசையப்பருடைய நவநாள் திருப்பலி வழியாக அருளை பெற வந்திருக்கிற உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நவநாளிலே இந்தியாவில் உலகில் கொரோனா விலகவும், இந்தியாவில் தொழில் துறைகள் சிறந்தோங்கவும், வேலை வாய்ப்புகள் பெருகவும், பள்ளிகள் திறக்கவும், குடும்பங்களில் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் உறவுகளை இந்த கொரோனா தொற்றிலே இறந்து போன பிள்ளைகள் ஆறுதல் பெறவும், நம் குடும்பங்களின் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகவும், நம் குடும்பம் சூசையப்பருடைய திருக்குடும்பம் போல காக்கப்படவும் இந்த நவநாளில் உருக்கமாக வேண்டுவோம். இந்த நவநாளை நாம் நம்முடைய தமிழக திருச்சபைக்காகவும், இந்திய திருச்சபைக்காகவும், உலக திருச்சபைக்காகவும், திருச்சபையின் பாதுகாவலரும் திருக்குடும்பத்தின் பாதுகாவலருமான கனவின் புனித சூசையப்பரிடம் உருக்கமாக ஜெபிக்கும் மக்களால் எழுந்து நின்று பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக வேண்டி ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவினாலே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவினாலே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் ஒரு வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திருக்கும். என்னை நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உங்கள் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த கனவின் புனித சூசையப்பர் நவநாளை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்குறைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். இன்றைய நவநாள் ஜெபத்தையும் திருப்பலியையும் கோவை காணிக்கை அன்னை சபை அருட்சகோதரிகளுடைய நலன்களுக்காக, சபை தலைவர்களுக்காக நாம் ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக சென்னை மதுராந்தகத்தில் உள்ள காணிக்கை அன்னை சபை மாநில தலைவிக்காகவும் அந்த மாநிலத்தின் அருட்சகோதரிகளுக்காகவும் நாம் ஒப்புக் கொடுப்போம். அவருடைய கல்வி நிறுவனங்கள், அவருடைய பணிகள், அவர்களுக்கு தேவ அழைத்தல் பெருக நாம் உருக்கமாக மன்றாடுவோம். மிகவும் பரிசுத்தமானவரும் நீதிமானுமான குழந்தை இயேசுவின் வளர்ப்பு தந்தையும் அன்னை மரியாவின் துணைவருமான திருக்குடும்ப தலைவர் கனவின் புனித சூசையப்பரே, எல்லாவித அருட்கொடைகளும் நிறைய பெற்ற நீதிமானாய் கடவுளால் இனம் காணப்பட்டவரே,
கன்னிமரியாவை களங்கப்படுத்த விரும்பாத நல்லுள்ளம் கொண்ட நாயகரே, மரியன்னையின் கண்ணிமைக்கு காவலராய் திகழ்ந்த கற்புள்ள லீலி மலரே, இறைவனின் திருவுளத்தை கனவில் அறிந்தவுடன் விரைந்திருந்து கீழ்ப்படிந்து நிறைவேற்றியவரே, திருக்குடும்பத்தின், எங்கள் பங்கின், எங்கள் துறவர சபைகளின், எங்கள் குடும்பங்களின் அடைக்கலமும் மகிழ்ச்சியும் வழிகாட்டுதலும் பராமரிப்பும் பரிந்துரையும் பாதுகாப்பும் நீரல்லரோ. தினம் தினம் எமக்காய் பரிந்து பேசி ஏராளமான நலன்களை எமக்கு பெற்றுத்தரும் கோடான கோடி நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமானும் நல்ல தகப்பனுமான கனவில் புனித சூசையப்பரே, நாங்கள் உம்மை நேசித்து வணங்குகிறோம். எங்கள் அன்பை காட்டவும் உமது திருவுளம் அறிந்து எப்போதும் ஏற்று கடைபிடிக்கவும் உறுதியளிக்கிறோம். உம்மை போல கடவுளுக்கும் அயலாருக்கும் எப்போதும் ஊழியம் செய்வோம் என்று வாக்களிக்கிறோம். கனவின் புனித சூசையப்பரே, உம்மை கடவுளின் திட்டத்துக்கு முழுமையாக அர்ப்பணித்தவரே, இறையன்பிலும் பிறரன்பிலும் நிறைந்து விளங்கியவரே, திருச்சபை என்ற உமது குடும்பத்து பிள்ளைகள் இவ்வருட்தலம் வரும் பக்தர்கள் வாழ வரங்களை பெற்றுத்தாரும். திருக்குடும்பத்திற்கு நீர் வழங்கிய பாதுகாப்பையும் ஆறுதலையும் கொரோனாவிலே கொடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் உம்மை நம்பிக்கையுடன் தேடி வரும் கனவின் புனித சூசையப்பர் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் பெற்றுத்தாரும். நீர் தொட்டு தூக்கி தாளாட்டி பாராட்டி சோறூட்டி வளர்த்த குழந்தை இயேசுவிடமிருந்து எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். புனித சூசையப்பரே, பல்வேறு துன்பங்கள் பிரச்சனைகளுடன் வாழும் எங்களை பாரும். திருக்குடும்பத்தை பாதுகாக்க கடவுளிட்ட கட்டளைப்படி எகிப்திற்கு கூட்டி சென்ற கனவின் புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்வில் இறை திட்டம் அறியாமல் என் திட்டப்படி வாழ்ந்து துன்புறுகிறோம். இறை திட்டம் அறியவும் தீமைகளை வெல்லவும் இறைப்பலம் தேடவும் நோய் பேய் அந்தகார சக்திகளிடமிருந்து விடுதலை அடைந்து அன்பு, மகிழ்ச்சி, விட்டுக் கொடுத்தல், கீழ்ப்படிதல் ஆகிய பண்புகளுடைய புனித குடும்பங்களாக வாழவும் எங்களுக்காக இயேசுவிடம் கருத்து பேசி அடைந்து தாரும். உம்மோடும் உம் தலைவராகிய அன்னை மரியாவோடும் இயேசுவோடும் உதித்து வாழ அருள் புரியும். இறை திட்டத்தை கனவிலிருந்து நிறைவேற்றிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாதுகாவலர் கனவின் புனித சூசையப்பரின் வழிகாட்டுதலுக்கு செவிசாய்த்து நீர் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் உடலிலும் வளர்ந்தீரே. உமக்கு வளர்ப்பு தந்தையாக திகழ கனவின் புனித சூசையப்பரை தேர்வு செய்து அவரை மகிமைப்படுத்தினேன். திருச்சபை என்ற திருக்குடும்பத்திற்கும் அறிமுகம் அருள்தலம் வரும் பக்தர்களுக்கும் இந்த நவநாள் திருப்பலியிலே கலந்து கொள்கிற எல்லா குடும்பங்களுக்கும் பாதுகாவலும் அருளுமாக விளங்கும் கனவின் புனித சூசையப்பரின் மகிமைகளையும் வல்லமையையும் போற்றி புகழ்கிறோம். இங்கே கூடி வந்துள்ள அனைத்து மத பக்தர்களையும் அவர்களின் மனமார்ந்த நன்றியையும் ஏற்றுக்கொண்டு எங்களின் கண்ணீர்மிக்க வேண்டுதல் ஜெபங்களுக்கு செவிசாய்த்தருளும். கனவின் புனித சூசையப்பர் வழியாக இங்கு வரும் பக்தர்கள் அனைவரும் தாங்கள் கேட்கும் வரங்களை பெற்றுச் செல்ல அருள்தாரும். இரக்கத்திற்கும் பரிவுக்கும் ஊற்றாகிய இயேசுவே, உமக்கு வளர்ப்பு தந்தையாகவும் உன் தாய் மரியாவுக்கு பாதுகாவலராகவும் திருக்குடும்பத்திற்கு அரணான தலைவராகவும் இருக்கவும் கனவுகள் வழியாக இறை திட்டம் அறியவும் புனித சூசையப்பருக்கு அருளினீரே. உமக்கும் மரியன்னைக்கும் ஆபத்தான நேரங்களில் சோதனை மிக்க சூழ்நிலைகளிலும் உற்ற துணையாக இருந்து காத்து வழி நடத்த திருமணம் கொண்டீரே. உலக மக்களும் குறிப்பாக இவ்வருத்தலம் வந்துள்ள நாங்களும் மனம் போன போக்கில் வாழாமல் இறை திட்டத்தை எம் திட்டமாக்கி வாழ அருள் புரியும். நமது வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் குறிப்பாக கொரோனா பெருந்தொற்றினால் நாம் பொருளாதார ரீதியிலும் அருள் வாழ்விலும் பல்வேறு விதமான மன உளைச்சல்களுக்கு உள்ளாகி இருக்கிற இந்த சிக்கலான சூழ்நிலையில் நாம் மேற்கொள்ளும் எந்த முடிவும் இறை திட்டத்துக்கு ஏற்றதா அறிய தேவைப்படும் இறை ஞானத்திற்காக ஜெபிப்போம். திருக்குடும்பத்தை காப்பதில் கடவுளின் திட்டத்தை கவனமாய் இருந்து நிறைவேற்றியவரே, எங்கள் குடும்பத்து இளைஞர்கள், குழந்தைகள், பெற்றோர்கள், முதியோரை பாதுகாத்து வழிநடத்துகிறார்கள். எங்களது கடினமான சிக்கலான சூழ்நிலைகளில் எதை இறை திட்டம் என்று அறியவும் இறை திட்டத்தை நிறைவேற்ற கடினமாக உழைக்கவும் இறை திட்டப்படி
எங்கள் வீட்டையும் நாட்டையும் காக்கும் விதத்தில் நாங்கள் பணிபுரியவும் அருள் புரியும். இயேசு மரியாவின் கைகளில் உமது ஆவியை ஒப்படைத்து உலக வாழ்வை நிறைவு செய்து நன்மரணம் அடைந்த கனவின் புனித சூசையப்பரே, எங்கள் மரண வேளையிலும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். கனவின் புனித சூசையப்பருக்கான மன்றாட்டு மாலை. ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்களை தயவுகளை ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய இறைவா, எங்களை தயவுகளை ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய இறைவா, எங்களை தயவுகளை ரட்சியும் சுவாமி. தூய தமத்திருத்துவமாய் இருக்கிற ஒரே இறைவா, தயவுகளை ரட்சியும் சுவாமி. அச்சிஷ்ட மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீதின் மகனாகிய கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபை தந்தையர்களின் வெளிச்சமான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் தாயான மரியாவின் துணைவரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியான மரியாவின் கன்னிமையுடைய காவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைமகனான இயேசுவின் வளர்ப்பு தந்தையான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாலன் இயேசுவின் விழிப்புமிக்க பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் தலைவரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதிமானாகிய கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணிமை குன்றாத கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விவேகமுள்ள கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதல் மிக்க கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசமுள்ள கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏழ்மையை அன்பு செய்கிறவரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடின உழைப்பாளியான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உழைப்பாளிகளுக்கு மாதிரியான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்ப வாழ்வின் மகிமையான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அந்நியர்களின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்வரன் பெற்றுத்தரும் கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் தூணான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கல்வியின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குழந்தை வரம் நல்கும் கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீராத நோய்களையும் குணமாக்கும் கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிகாரர்களுக்கு நம்பிக்கையான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணப்படுக்கையில் உள்ளவர்களின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வசாசுகளை நடுநடுங்க செய்கிறவரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அறிமுகம் தருத்திருத்திர அருளாட்சி புரியும் கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நவநாளில் கலந்து கொள்ளும் பக்தர்களின் நம்பிக்கையான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இன்றைய நவநாளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற காணிக்கை என்னை சபையினுடைய அருள் சகோதரிகள் சபையினுடைய தலைவர்களுடைய பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் அவரை தமது இல்லத்தின் தலைவராக நிறுவினார். அனைத்திற்கும் அவரை இளவரசராக்கினார். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு வரை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை கனவின் புனித சூசையப்பருடைய நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. பாதுகாவலினுடைய நவநாள் ஜெபத்தையும் திருப்பலியும் நிறைவேற்றும் நாங்கள் அவருடைய பரிந்துரையால் உமது திருச்சபையின் மக்கள் அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற அருள்வீராக. உமோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் திருமணமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உடைக்க மனம் இல்லாத எவரும் உண்ணலாகாது. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலிருந்து இன்றைய முதல் வாசகம். பிரிவு 3, இறைவனின் அருள்வாக்கு 6-10 மற்றும்
16 18 முடிய உள்ள இறை திருவசனங்கள். அன்பர்களே, எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறைமையின்படி ஒழுகாமல் சோம்பித் திரியும் எல்லா சகோதர சகோதரிகளிடமிருந்து விலகி நில்லுங்கள் என நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். எங்களை போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பித் திரியவில்லை, எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாய் இராதபடி இராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனம் இல்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். அமைதியை அருளும் ஆண்டவர்தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அளிப்பாராக. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. இவ்வாழ்த்தை பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன். நான் எழுதும் திருமுகம் ஒவ்வொன்றுக்கும் இதுவே அடையாளம். இதுவே நான் எழுதும் முறை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அம்மையப்பன் உந்தனந்தே நிரந்தரம் மாறும் உலகில் மாறாவுணர்வே நிரந்தரம் இம்மை வாழ்வில் வறுமை இருப்பது நிரந்தரம் இம்மை வாழ்வில் வறுமை இருப்பது நிரந்தரம் நான் வாழ்ந்த பின்பும் முன்னில் உயர்ப்பது நிரந்தரம் நான் வாழ்ந்த பின்பும் முன்னில் உயர்ப்பது நிரந்தரம் 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 நிரந்தரம்
எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. அதிகாரம் 23, இறைவார்த்தைகள் 27 32 வரைய. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூலறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையானதாய் தோற்றமளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாயிருக்கிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூலறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே, இன்றைய வாசகங்கள் கனவின் புனித சூசையப்பருடைய நவநாளுக்கான செய்தியை நமக்கு வழங்குகின்றன. இன்றைய முதல் வாசகத்திலே புனித பவுலடியார் தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையையும் தன்னுடைய பொது வாழ்க்கையையும் தன்னுடைய கடினமான உழைப்பையும் கடவுளுக்கு சாட்சியம் பகர்வதையும் தன்னுடைய மக்களாகிய கொரிந்து மக்களுக்கு தான் எப்படி ஒரு முன்மாதிரியாக இருக்கிறோம் என்பதை தெசலோனிக்கே திருச்சபைக்கு எழுதுவதை பார்க்கிறோம். ஆக தன்னை ஒரு மாதிரியாக கொண்டு தன்னை போல வாழ திருச்சபை மக்களை புனித பவுலடியார் அழைக்கிறார். ஆக என்னை போல் இரு என்று சொல்லுகின்ற போதனை தான் புனித பவுலடியார் மட்டுமல்ல, எல்லா புனிதர்களுமே நமக்கு சொல்லும் போதனையாக இருக்கிறது. ஒரு ஊரில் ஒரு ஏழை இருந்தான். அவனிடம் இல்லாமையும் இயலாமையும் வறுமையும் வாட்டி வதைத்தது. தரித்திரத்தின் எல்லைக்கே போனான். அன்றாட உணவிற்கே அல்லல் பட்டான். வாழ்வதிலும் சாவது மேல் என்று நினைத்தான். கடவுளிடம் நம்பிக்கை கொண்டவனாக கடவுளிடம் ஜெபித்தான். கடவுளே, என் வாழ்க்கையில் வறுமை நீங்காதா, வாழ்வு பிறக்காதா, ஏழ்மை அழியாதா, தரித்திரம் போய் நானும் மற்றவர்களைப் போல் சரித்திரம் காண முடியாதா, எல்லாரும் எல்லாமும் பெறுவது போல் என்னிடமும் இல்லாமை இல்லாத எல்லாமும் பெறுகின்ற நிலை வேண்டும். வறுமை போக வேண்டும், வாழ்வு பிறக்க வேண்டும், பூவாளம் இசைக்க வேண்டும், புது தென்றல் வீச வேண்டும். இறங்குவாயா, எனக்கு வரம் தருவாயாக என்று இந்த ஏழை ஜெபித்து ஜெபித்து களைத்து போனான். அவனுடைய ஜெபத்தை கடவுள் கேட்கவே இல்லை. சோர்ந்து போனவன் ஜெபிப்பதையே விட்டுவிட்டான். அவன் ஆலயத்திற்கு போவதை மறந்து போனான். பல நாட்களுக்கு பின்னால் அவன் ஒரு நாள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் தூக்கத்திலே கடவுள் தோன்றினார். கனவிலே தோன்றிய கடவுள் அந்த ஏழையை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். ஏழை இரக்கத்தோடு என்னை நினைவு கூறும். இல்லாமை, இயலாமை, வறுமை, தரித்திரம் என்னிலிருந்தும் நீங்க வேண்டும். புதுவாழ்வும் வசந்தமும் வளமையும் எல்லாமும் பெற்ற இன்புற்று வாழ்கிற நிலையும் எனக்கு வேண்டும் என்று கடவுளிடம் சொன்னார். கடவுள் அந்த ஏழையிடம் சொன்னார், இன்றிலிருந்து 8 நாள் கழித்து அமாவாசை வரும். நான் சொல்லுகிறபடி நீ செய்தால் உன் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக அமையும் என்று கடவுள் சொல்கிறார். 8 நாள் கழித்து அமாவாசை வரும். அன்று இரவு நீ நன்றாக தூங்கிவிட்டு காலையிலே இருந்து உன் கடன்களை முடித்துவிட்டு வீதியிலே நீ கண்ணை மூடிக்கொண்டு நடந்து போக வேண்டும். நீ வீதியிலே கண்ணை மூடிக்கொண்டு நடந்து போகும்போது எதிரில் யார் வருகிறார்கள் என்று நீ பார்க்காமலே அந்த எதிரில் வருகிறவரை பார்த்து, ஐயா என்னை ஆசீர்வதியுங்கள் என்று சொல். உன்னுடைய நல்ல நேரம் அவர் உன்னை எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பாரோ அப்படியெல்லாம் உன் வாழ்க்கை மாறிவிடும் என்று கடவுள் சொன்னார். கடவுளே சொல்லிவிட்டாரே,
ஆசீர்வதிக்க சொன்னால் யார்தான் ஆசீர்வதிக்க மாட்டார்கள்? நலமாக இரு, வளமாக இரு, எல்லாம் பெற்று இன்புற்றிரு, 16 பெற்று பெருவாழ்வார், நலம் எல்லாம் என்று பல்வேறு ஆசீர்வாதங்களை கொடுப்பார்கள். என் வாழ்க்கையில் வறுமை போக போகிறது, வளமை பிறக்கப் போகிறது, இல்லாமை போய் தரித்திரம் போய் நான் சரித்திரம் படைக்கப் போகிறேன் என்று 8 நாட்களையும் இன்பமாக கழித்தான் ஏழை. 8 நாள் கழித்து அமாவாசை வந்தது. அயர்ந்து தூங்கினான், காலை இழந்தான், கடன்களை முடித்தான். அவன் வீதியிலே நடந்து போய் கொண்டிருக்கிறான். எதிரிலே வருகிறவரை பார்த்து என்னை ஆசீர்வதிங்கள் என்று சொல்ல, எதிரில் வருகின்றவர்களுடைய அரவ சத்தத்திற்காக அவன் கவனமாக நடந்து போகிறான், கண்ணை மூடிக்கொண்டே. எதிரிலே ஒரு அன்னக்காவடி, கழுத்திலே உத்தராச கொட்டை, நெத்தியிலே பட்டை, தலையிலே மொட்டை, இப்படி அடித்துக் கொண்டு அவன் அன்றாட காலை உணவு பிச்சை எடுப்பதற்காக தெருவில் நடந்து வந்து கொண்டிருக்கிறான். அவனை யாரோ மகான் என்று நினைத்து அந்த அன்னக்காவடியை பார்த்து இந்த ஏழை ஐயா என்னை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்ல, அந்த அன்னக்காவடி இவனை பார்த்து நீ என்னை போல் இரு என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். அன்புக்குரியவர்களே, இந்த அன்னக்காவடி சொன்னது ஏழைக்கு மிகவும் வருத்தமாக இருக்கலாம். ஆனால் இந்த கதையில் வருகின்ற கடைசி வரிதான் கடவுள் புனித சூசையப்பர் நமக்கு சொல்லும் பாடமாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலும் இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுலடியாரும், இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் வெளிவேடக்காரர்களைப் போல இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதன்படியெல்லாம் செய்யுங்கள், அவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கான வழிகளை எல்லாம் சொல்லுவார்கள், ஆனால் அவர்களை பின்பற்றாதீர்கள். ஆனால் இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடியார், நான் உங்களுக்காக தொடர்ந்து உழைத்தேன், உங்களுக்காக நற்செய்தியை போதித்தேன், உங்களுக்காக எல்லா துன்பங்களையும் நான் அடைத்தேன், ஆனாலும் என்னுடைய உணவுக்காக நான் உங்களிடம் கையேந்தவில்லை, நான் கடினமாக உழைத்தேன், என்னுடைய உழைப்பிலிருந்தே நான் உண்டேன் என்று அவர் கூரை வேகின்ற தொழில் செய்து புனித பவுலடியார் தன் வாழ்க்கைக்கு மக்களுடைய காணிக்கைகளை, மக்களை வருத்தி அவர்களிடமிருந்து காணிக்கை பெற்று வாழ்கின்ற வாழ்க்கையை அவர் கொண்டிருக்காமல், கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் உழைக்காமல் உண்ணக்கூடாது என்று, உழைப்பது என்பது ஆசீர்வாதம் என்று உழைக்கின்ற வாழ்க்கையிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் புனித பவுலடியார் எல்லாருக்கும் நான் எல்லாமுமானேன் என்று அவர் சாட்சியாக மாறுவதை பார்க்கிறோம். கடவுள் புனித சூசையப்பரும் ஒரு குடும்ப தலைவன் தனக்கு ஒரு நல்ல மாதிரி வேண்டும் என்றால் அது சூசையப்பரிடமிருந்து நான் கற்றுக்கொள்ள முடியும். சூசையப்பர் ஒரு குடும்ப தலைவனை பார்த்து, நீ என்னை போல் மனைவியை அன்பு செய்கிற நல்ல கணவனாக, மனைவியை நம்புகிற சந்தேகப்படாத நல்லவனாக நீ இருக்க கற்றுக்கொள். உன் மனைவியின் தேவைகளை எல்லாம் கேட்பதற்கு முன்பாகவே உணர்ந்து பாதுகாப்பையும் அன்பையும் உன் மனைவிக்கு கொடுக்க நீ என்னை போல் இரு என்று நல்ல கணவனாக இருக்க கணவன்மார்களுக்கும், நல்ல தந்தையாக இருக்க தந்தையர்களுக்கும், பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறது போல பிள்ளைகள் எப்படி தகப்பனிடம் இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த மாதிரியாக சூசையப்பர் ஒரு குடும்பத்திற்கே சிறந்த மாதிரியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவருடைய ஆன்மீக வாழ்விலும் ஆண்டவரை பின்பற்றும் வாழ்விலும் அவர் நமக்கு சிறந்த மாதிரியாக இருக்கிறார். அவர் தன்னுடைய திட்டத்தை, தன்னுடைய நோக்கத்தை, தன்னுடைய சிந்தனையை, தன்னுடைய முடிவை பெரிதாக கருதாமல் தன்னை விட தன்னை அதிகமாக அன்பு செய்யும் கடவுளுக்கு சிறந்தது எது என்று தெரியும், God knows the best என்று நன்காக அறிந்தவராக, கடவுளுடைய திட்டத்தை கனவிலும் தேடுகிறவராக, கனவில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட போது அந்த திட்டத்தை விரைந்து நிறைவேற்றுகிறவராக இருப்பதனால் அவர் நம்மை பார்த்து இன்று நீங்கள் என்னை போல இறை திருவுளத்தை தேடுங்கள், நீங்கள் என்னை போல கடவுளுக்கு ஆம் என்று சொல்லுங்கள், நீங்கள் என்னை போல நல்ல தந்தையாக இருங்கள், நீங்கள் என்னை போல நல்ல கணவனாக இருங்கள், என்னை போல கடவுளுக்கு பிரியமான ஊழியனாக இருங்கள், என்னை போல நல்ல தகப்பனாக இருங்கள் என்று எல்லா விதத்திலும் கிறிஸ்தவ வாழ்விலும் ஆன்மீக வாழ்விலும் அன்றாட வாழ்விலும் நமக்கு சிறந்த மாதிரியாக என்னை போல இரு என்று சொல்கின்ற எடுத்துக்காட்டான சாட்சியாக புனித கனவில் புனித சூசையப்பர் இருக்கிறார். அவரிடம் நாம் உருக்கமாக வேண்டுவதெல்லாம் புனித சூசையப்பரை போல நாமும் மாற, இயேசுவுக்கு ஏற்ற சாட்சிகளாக இருக்க, நாமும் மற்றவர்களை பார்த்து என்னை போல் இருங்கள் என்று சொல்லக்கூடிய தகுதி பெறுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என்னை போல் இரு, என்னை போல் கடவுளை நம்பு, என்னை போல் ஜெபம் செய், என்னை போல் உண்மையோடு வாழ், என்னை போல் கடினமாக உழைக்க கற்றுக்கொள் என்று எல்லா புண்ணியங்களிலும் நாமும் சிறந்த மாதிரிகளாக புனித பவுலடியாரை போல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்பார்ப்பது போல, நாம் கணவன் புனித சூசையப்பரை போல, அன்னை மரியாதை போல இருக்கக்கூடிய அருளுக்காக ஜெபிப்போம். கணவன் புனித சூசையப்பர் நம்முடைய வாழ்க்கையில் அவரை போல் ஆண்டவரை பின்பற்றி
அருளை பெற்று வாழ நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான கனவின் புனித சூசையப்பர் நவநாள் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவிடமிருந்து பிறந்த ஒரே திருமகனுக்கு கனவின் புனித சூசையப்பர் பேரன்போடு பணிபுரியலானார். அவருடைய நவநாளிலும் பீடத்திலும் மக்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை நீர் ஏற்று தூய மனதுடன் கடவுளுக்கு பணிபுரியும் மக்களாக எங்களை மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் கனவின் புனித சூசையப்பர் நவநாளில் இன்னும் மிகுதியாக உம்மை வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினி. தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போலிருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளரென புனித சூசையப்பரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீ. கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபிங்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே,
நம் இதயங்களை இறைவன்பால் எழுப்புவோம். ஆவியானவர் வல்லமையோடு இந்த அப்ப ரசத்தில் இறங்கி வந்து இயேசுவின் உடலாக இரத்தமாக மாறுகிற இந்த நேரம் எல்லா அதிசயத்திலும் அதிசயமான நேரம். நம் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ இந்த அப்பத்தையும் ரசத்தையும் மாற்றுகிற தேவன் நம் வாழ்க்கையில் மாற வேண்டியவர்களை மாற்ற உருக்கமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மையாக்க உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உளங்கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கெல்லாம் கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் மீட்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் ஒப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் உமக்கு ஊழியமுடைய தலைமுறைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்குவிடும் எங்களை பரிசுத்த ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருஅவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திருச்சபையை அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உம் அன்பில் கிருபையோடு நம்பிக்கை கொண்டிருக்கிற கனவின் புனித சூசையப்பருடைய பக்தர்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் திருவோம் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்திருந்து போன எல்லா ஆன்மாக்களையும் விண்ணக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும். கொரோனா தொற்றிலே பாதிக்கப்பட்டு இறந்த உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் உம் இரக்கத்தினால் விண்ணகத்திலே நித்திய இளைப்பாற்றி அளித்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமைக்குரிய பெரும் துன்ப முடிச்சுகளை அவருக்கு மரியா, அவருடைய கணவரான எங்கள் பாதுகாவலர் கனவின் புனித சூசையப்பர், இயேசுவின் திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குவந்தவராய் இருந்த புனித நினைவுடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிற்கும் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நம் ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை ஆழ்ந்த விசுவாசத்தோடும்
கனவில் புனித சூசையப்பருக்கு பரிந்துரையில் நம்பிக்கையுள்ளவர்களாகவும் நாம் தேவனாகிய கடவுளை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், நோய்கள், பேய்கள், அங்ககார சக்திகள் எல்லாவற்றிலும் இருந்தும் கனவின் புனித சூசையப்பருடைய பரிந்துரையை நம்பி ஜெபிக்கிற எல்லா குடும்பங்களையும், இந்த திருப்பணியை காணும் குடும்பங்களையும் அமைதி என்ற கொடையினால் நிரப்பியருளும். உமது இரக்கத்தின் உதவியினால் உம்பிள்ளைகள் பாவத்திலிருந்தும் பாவத்தின் தலைவனான சாத்தானிடமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் எந்த கவலையும் இன்றி பயமும் இன்றி நலமாய் இருப்பார்களாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்றும் சீடர்களுக்கு வாக்களித்தீரே. எங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உன் மீது நாங்கள் கொண்டிருக்கிற விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்துள்ள திருமணம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் நிறைவாக இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். அமைதி. தேவ பிள்ளைகளை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளின் புனித சூசையப்பருடைய கரங்களில் குழந்தையாக தவழ்ந்தவர். அவருடைய கரம் பிடித்து நடந்தவர். அவர் வழிகாட்டுதலில் தெய்வீக கடமைகளையும் தேவனுடைய சட்டங்களையும் நிறைவேற்றியவர். வானக தந்தையை போல பிரியமான தந்தையாக சூசையப்பர் இருந்ததனால் சூசையப்பருக்கு எல்லா வரங்களையும் கொடுத்து இன்று வரை ஆசீர்வதிக்கும் புனிதர்களின் புனிதராக வைத்திருக்கிறவர். இந்த ஆண்டவருடைய திருவிருந்தலை பங்கு கொள்கிற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கும் உங்களுக்கும் நித்திய வாழ்வளிப்பதாக. Una
நன்றி கூறி மன்றாடுவோமாக. பேரிரக்கமுள்ள ஆண்டவரே, கனவின் புனித சூசையப்பருடைய நவநாளில் பேரின்பம் கொண்டதும் குடும்பத்தை இப்பீடத்தின் திருமணமால் நிறைவு சொல்கிறீரே. முடிவில்லாத முதுகையாளை குடும்பத்தை பாதுகாத்திருளும். இந்த நவநாள் திருப்பணியில் கலந்து கொள்கிற பிள்ளைகளையும் தங்கள் இல்லங்களில் இருந்து கடமை புனித சூசையப்பர் வழியாக தங்கள் வேண்டுதல்களையும் ஜெபங்களையும் உம்மை நோக்கி எழுப்புகிற குடும்பங்களையும் உம்முடைய அருட்கொடைகளில் நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கடவுள் புனித சூசையப்பருடைய நவநாளில் நோயாளிகளுக்கு குணமளிக்கும் ஜெபம் பக்கம் 34. இரக்கமுள்ள இயேசுவே, விரும்புகிறேன் குணமாக என்றும் என்னால் குணப்படுத்த முடியும் என்று விசுவாசிக்கிறாயா என்றும் கேட்டு நோயாளிகளை குணப்படுத்தினீரே. இறந்த லாசரை கூட கல்லறையிலிருந்து 4ஆம் நாள் உயிருடன் எழுந்து வரச் செய்தீரே. 12 ஆண்டுகள் இரத்த போக்கினால் பெரும்பாடுபட்ட பெண்ணையும் 38 ஆண்டுகள் உடனே கிடந்த உறவையும் நீதிமானும் விசுவாசியுமான கடவுளின் புனித சூசையப்பர் அருள்தலம் நாடி அரைமளம் வந்துள்ள பக்தர்களை கண்ணோக்கும். உமது இரக்கத்தின் செயல்களையும் இறையரசு பண்புகளையும் அறிய கடவுளின் புனித சூசையப்பர் உம்மிடம் அழைத்து வந்துள்ள உமது அடியார்கள் அனைவரும் உள்ளும் புறமும் குணப்பெறவும் நோயின் வருத்தத்தை தாங்கிக் கொள்ளும் சக்தியை தாரும். இரக்கத்தின் ஆண்டவரான இயேசுவே, ஒரு வளர்ப்பு தந்தைக்கு வணக்கம் செலுத்த வந்துள்ள கடவுளின் புனித சூசையப்பரின் பக்தர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் உமது சமாதானத்தையும் இரக்கத்தையும் வழங்கியருளும். தீய ஆவிக்குரிய செயல்களை முறியடித்தருளும். ஆண்டவரை, உமது திருப்பெயரின் மகிமை கடவுளின் புனித சூசையப்பர் வழியாக இவ்வருத்தலத்தில் விளங்கச் செய்யும். பிதாவோடும் தூய ஆவியோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் நீரே, இவர்களை குணப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கடவுளின் புனித சூசையப்பர் வழியாக ஆசீர்வதிப்பாராக. கடவுளின் புனித சூசையப்பரை போல் பண்பட்ட நிலமாக வாழவும், கடவுளுடைய வல்லமையான வார்த்தை நம்மிலும் நம் குடும்பங்களிலும் நிறைவளிக்கவும் சென்று வாழுங்கள். திருப்பணி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாவலி காவலனே. மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாவலி காவலனே. புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த, புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த, முனிவரனே உம் பதம் பணிந்தோம். மாநிலம்